வாழ்க வளமுடன், நேர்மையாக இன்றைய கால பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆன பதிவு. முன்னொரு காலத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்லேயும் தாய்மார்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு போது எழுந்து அவங்க குளித்து விட்டு தான் சமையல் பாத்திரத்தை தொடுவாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த சமையல் என்பது அவ்வளோ முக்கியமானது. ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டில் செல்வ வளங்கள் வளர காரணம் என்ன தெரியுமா? சமையல் கட்டு. மெயினாக சமையல் கட்டு வந்து ஒரு அன்னப்பூர்ணி வாசம் செய்கிற இடம். அந்த அன்னப்பூர்ணி வாசம் செஞ்சால் எப்படி இருக்கணும்? அந்த அன்னப்பூர்ணி வாசம் செய்கிற இடம் சுத்தமாகவும் சுகாதாரமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதான் இன்றைக்கி உள்ள பெண்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ நிறையா வீட்டில் எந்திரிக்கிறது 6 மணி 6:30 மேலே எந்திரிச்சு அவசரமாக முகங்கள் கழுவாமல் செய்யாமல் அவசரத்தில் சமைக்கிறாங்க. ஏனென்றால் இன்றைய காலத்தில் அதிகமாக நைட்டு படுக்கிறமோ எல்லார் கையிலையும் நிம்மதி இருக்க இல்லையோ, ஆனால் ஆன்லைன் இருக்கிறது. செல்லு பார்த்து ரீல்ஸ் பார்க்குறது, இதுலேயே டயத்தை ஓட்டிட்டு டைம் மீறி தூங்குறதுனால தான் இன்றைக்கி மனிதனுக்கு அந்த மலச்சிக்கல் உருவாகி நிறையா வீட்டில் பிரச்சனை வருது, சண்டை வருது. எல்லாமே தூக்கம் காரணம் ஒரு பக்கம். இன்னொன்று நிம்மதி இல்லாமல் நம்ம ஒரு வீட்லேயும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலந்திருக்கணும். என்ன செய்யணும்? அந்த வீட்டில் பெண்கள் தாய்மார்கள் சூரிய உதயம் போது எழுந்திருந்து குளித்து விட்டு, முடியாதவங்க கையால் அலம்பிட்டு சமைக்கலாம். குளித்தோடனே பெண்கள் என்ன செய்யணும்? கோலம் போடணும். இந்த கோலம் வந்து முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு விடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, அதை உல்டாவாக மாறி கோலப்பொடியில் விடுறாங்க. இப்போ கோலப்பொடியை விட அரிசி மாவு கம்மி தான். அதனால் எல்லோரும் அரிசி மாவில் கோலம் போடுங்க. அது வந்து நமக்கும் நல்லது. பல உயிரினங்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்குற பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது. அதனால் அதுமாரி சமையல் என்ன செய்கிறாங்க, நிறையா வீட்டில் சமைச்சிட்டு அலட்சியமாக மூடாமுட்டுறாங்க. அப்போ அதில் ஈ எறும்பு விழுந்தால் அதுகளுக்கு பாதிப்பு, அதிலே ஒரு பள்ளி விழுந்தால் யாருக்கு பாதிப்பு? நமக்கு பாதிப்பு. அதனால் நம்ம வீட்டில் நிறையா வீட்டில் வந்து ஃபுட் பாய்சன் ஆகிற காரணம் என்னாண்டா, இதுதான் மெயின். அதனால் சமைத்து விட்டு பாத்திரங்களை மூடி வைங்க. அதுமாரி ஒரு சாமி வீட்டுக்கு போகிற மாதம் நல்லா வந்து பயபக்தியாக போய் நீ எங்கே வேணாலும் போங்க, ஆனால் நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி விட்டு போனாத்தான் நம்ம போகிறக்க வந்து நமக்கு வெற்றி கொடுக்கும். அந்த நினச்ச காரியம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? வீட்டில் நம்ம சாமி ஆசீர்வாதம் பண்ணணும். அப்போ தான் நம்ம எங்கே போனாலும் வெற்றியோடு நம்ம திரும்பி வர முடியும். அதனால் எல்லா பெண்களும் முடிந்த அளவுக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சமைங்க. உங்கள் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கணவன் மனைவி உள்ள ஒற்றுமை செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையாக இருக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள்.